மக்களே, என்ன செஞ்சிட்ருக்கீங்க? மதியானம் என்ன குழம்பு வச்சிங்க? நான் குழம்புக்கு தான் வெங்காயம் நல்லா வதக்கிட்டுருக்கேன். இப்போ அதோட இஞ்சி பூண்டு விழுது தக்காளி போட்டு மிளகாய் கிரி போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். வதக்கினோடனே இதில் கழுவி வச்சுருந்த சிக்கனை நம்ம போட்டு 2 பரட்டி அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். முதல்ல குழம்பு அளவுக்கு ஊற்றிடாதீங்க, இது வேகிறதுக்கு தான். இப்போது நல்லா வேக வச்சுக்கிடுவோம். வேக வச்சுட்டு அப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். என்ன மசாலா சேர்க்க போகிறோம்னா, நான் ஏற்கனவே வீட்டில் அரைச்சி வச்சு தான் கொத்தமல்லி, பெருஞ்சீரகம், கசகசா, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கொஞ்சம் கடலைப்பருப்பு இவ்வளவும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுதான் போட போகிறேன். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி பொடியும் போட்டு உப்பும் போட்டிருக்கேன். கொத்தமல்லி பொடி ஒரு 1/2 ஸ்பூன் தான். கறி மசாலா பொடி நம்ம டேஸ்ட்டுக்கு தக்கனபடி, நம்மளுக்கு குழம்பு குழுகுழுப்பாக இருக்குது. திரும்ப நல்லா கொதிச்ச உடனே தேங்காய் ஊற்றியாச்சு. தேங்காய் ஊற்றி உப்பெல்லாம் போட்டணும். போட்டு நல்லா குழம்பு நல்லா கொதிக்கணும் பாருங்கள். கொதிச்சோன்னே மிக்சியை கழுவி தேங்காய் அந்த கழுவி ஊற்றிட்டு நம்ம அதுக்கு பிறகு நம்ம வீட்டுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதை கணக்கு பார்த்து நம்ம வைக்கணும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, இதில் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டிருக்கோம். இதோட வெங்காயமும் நறுக்கி போட்டு தாளிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும். கடைசியில் தாளிப்பு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி குழம்பு தாளித்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கிடவே செய்யாது. மறுநாள் வர வாசம் கமன்னு அடிக்கும். ஆனால் நீங்கள் இந்த குழம்பு சிக்கன் குழம்ப ஒரே நாளையில் சாப்பிட்றது நல்லது. ஏன்னு பார்த்தீங்களா, நம்மளுக்கு ப்ராயிலர் பார்த்தீங்களா, அதனால் மறுநாள் ஓரளவு வைக்க முடிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும், கெட்டு போகாது அப்படிங்கிறேன். ஏன்னா வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம் பார்த்தீங்களா. அதுக்கு இப்போ புளி ரசம் வைக்கிறதுக்கு, தக்காளி பழம் புளி ரசம் வைக்கிறதுக்கு பாருங்கள், புளி ஊற போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, சீரகம், மிளகு, பூடு, பச்சை மிளகாய் 1 வச்சுருக்கேன், தக்காளி பழம் இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு நம்பருக்கும் வெந்தயமும் போட்டு பொரி விட்டோடனே அரைச்சிட்டு வந்தது போட்டுடணும். போட்டு நல்லா 2 வதக்கிக்கிட்டு புளித்தண்ணி அதில் ஊற்றிடணும். நம்ம கரைச்சி புளித்தண்ணியை அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணியை, நமக்கு ரசம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த தண்ணியை நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்டு உப்பு போட்டு அடுப்பை வச்சிடணும். கொதிக்கக்கூடாது. அதாவது பொங்கி வர்ற அளவுக்கு இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இந்த பஞ்சட்டி கொதிக்கும்போது நம்ம அமர்த்தின பிறகு கொதிச்சுக்கிட்டு இருக்கும். ரசம் கொதிக்கக்கூடாதுன்பாங்கள்ல, கொதிச்ச ரசம் சத்து இந்த இது போயிடும், ருசி போயிடும். அதுக்கு தான்.